2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினரின் எதிர்பார்ப்புகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். இந்தியாவில் அதிக அந்நிய செலாவணியை ஈட்டித் தரும் மூன்றாவது மிக பெரும் துறையாகவும் அதிகம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் துறையாக பின்னலாடை துறை உள்ளது. பின்னலாடை ஏற்றுமதி மையமாக திகழும் திருப்பூர் ஆண்டுக்கு சுமார் 45,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி, உள்நாட்டு உற்பத்திகள் சுமார் 35,000 கோடி ரூபாய் என ஆண்டொன்றுக்கு சுமார் 80,000 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் செய்யும் நகராக விளங்கி வருகிறது. இங்கிருந்து உற்பத்தியாகும் பின்னலாடைகள் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டாலும் சுமார் 45 விழுக்காடு வரை அமெரிக்காவுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க அரசு விதித்த 50 விழுக்காடு வரி திருப்பூர் ஜவுளி ஏற்றுமதியாளருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை எதிர்கொள்ளவும் தொடர்ந்து சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் சில முக்கிய எதிர்பார்ப்புகளை பின்னலாடைத் துறையினர் மத்திய பட்ஜெட்டில் வைத்துள்ளனர். இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒட்டுமொத்த ஜவுளித்துறையில பெரிய அளவு பாதிச்சிருக்கு. முதல்ல உலக அளவில் பார்க்கும்போது இந்தியா 6வது இடத்துல இருக்கிறது ஜவுளித்துறையில. இப்போ அமெரிக்காவுடைய வரி விதிப்பினால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோசமான நிலையை தள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 45% திருப்பூர்ல ஏற்றுமதி பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தான் பண்றோம். இப்போ 4 மாதங்களாக இந்த அமெரிக்காவுடைய பிரச்சனை ஒரு சால்வ் ஆகும், மத்திய அரசு ஒரு நல்ல சுகமான முறையை ஏற்படுத்துவாங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 4 மாதங்கள் ஆயிடுச்சு, இன்னும் எதுக்கு நல்ல முடிவு வரல. அதனால மத்திய அரசு உடனடியாக அமெரிக்கா ஏற்றுமதி நிறுவனங்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்து முன் வரணும் கேட்டுக்கிறேன். எதிர்வரும் பிப்ரவரி 1 மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது எங்கள் ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அமெரிக்கா வர்த்தகம் தடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகளை, பல்வேறு சலுகைகளை நாங்கள் ஏற்றுமதியாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான குடியிருப்பு வசதியை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதே போல இங்கு இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் தங்களது குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் மானியம் வழங்குவதாக கூறியிருக்கின்றன. அந்த மானியங்களை அதிக அளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதுபோக ஆர்ஓஎஸ்எல், டிராபேக் உள்ளிட்டவை ஏற்றி தருமாறு கேட்டிருக்கின்றோம். அதுபோல செயற்கை நூலிலை ஆடை உற்பத்திக்கான துணிகளை இறக்குமதி செய்யும் போது அதை மிக எளிதாக கையாளுவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான திட்டங்களை முன்வைத்து தமிழ்நாடு எம்பிஸ் போராட இருக்கிறோம், வாதாட இருக்கிறோம். குறிப்பாக கோவை மதுரை மெட்ரோ திட்டத்திற்கான அங்கீகாரமே இல்லை. அதேபோல் சென்னை மெட்ரோ விரிவாக்கத்திற்கான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. இந்த பிரச்சனைகளையும் முன்வைக்க இருக்கிறோம். அதேபோல் அமெரிக்க வரி விதிப்பின் காரணமாக இந்தியாவில் ஜவுளி இண்டஸ்ட்ரி ஐரோப்பிய யூனியனிலும் அதேபோல் அமெரிக்க சந்தையிலும் பிற நாடுகளோடு போட்டியிட முடியாத நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான திட்டங்களையும் முன்வைத்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதேபோல் மாநில அரசிற்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை முழுவதையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வற்புறுத்திருக்கிறோம். ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகள் மற்றும் தீர்வைகளின் தள்ளுபடி செய்யும் திட்டத்தை 2026க்கு பின்னும் தொடர வேண்டும். மாநில மற்றும் மத்திய வரிகள் மற்றும் கட்டணங்களுக்கான தள்ளுபடி செய்யும் திட்டத்தில் மாநில வரிகள் முழுமையாக சேர்க்கப்பட வேண்டும். ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வழங்குவதில் ஏற்படும் பல மாத தாமதத்தை 30 நாட்களுக்குள் திரும்ப வழங்குவதை கட்டாயமாக்க வேண்டும். தலைகீழ் வரி அமைப்பான இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். ஏற்றுமதியாளர்களுக்கான வட்டி மானியத்தை 3 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக உயர்த்த வேண்டும். மேலும் உயரும் மின்சார கட்டணத்தை சமாளிக்க கூடுதல் மின்சார மானியம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், சோலார் அமைப்பு போன்ற பசுமை முதலீடுகளுக்கு மூலதன மானியம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஜவுளித்துறை ஒட்டுமொத்த ஜவுளியில் ஏறத்தாழ 50% திருப்பூரில் ஏற்றுமதியாகிறது என்ற சிறப்பை பெற்ற திருப்பூரில் இன்றைக்கும்
உள்கட்டமைப்பு வசதி என்பது முழுமையாக தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்பது. ஆகவே உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு ஏறத்தாழ 250 கோடி ரூபாய் இந்த நிதி பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இந்த ஏற்றுமதிக்கு பிரதான பங்கு வகிப்பது தொழிலாளர்களின் உழைப்பு. பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து வேலைக்காக தேடி வந்து வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ ஒன்றிய அரசாங்கத்திற்கு குறித்து ஒரு பார்வை வேண்டும். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெர்ரியுடன் செய்திக்குழு.